இன்றைக்கி என்ன சமையல்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் வந்து கல்லீரல் அதிகமாக இருந்துச்சு. நல்லா சதைப்பகுதியை தனியாக எடுத்து சிக்கன் ஸ்பைஸ் செஞ்சலான்னு தனியாக எடுத்து வச்சிட்டேன். இது வந்து நான் வந்து ஒரு சிக்கனை வந்து மஞ்சள் குளியல் போட்டுட்டு இந்த அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி நல்லா அலசிடுனா அப்போ தான் அந்த சிக்கனுடைய கவுச்சி இல்லாமல் நல்லா சுவையாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இப்போ அரைக்க போகிறேன். பூண்டு அலசி எடுத்தாச்சு, இஞ்சியை தோல் நீக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இப்போலாம் அப்போல்லாம் வந்து என்ன சமையல் கொடுத்தாலும் என்ன சாப்பாடுனாலும் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ பசங்க வந்து லீவாக இருந்தால் உடனே சண்டேயாக இருந்தாலும் சரி, லீவாக இருந்தாலும் சரி, அம்மா இன்றைக்கி என்ன குழம்பு, சிக்கனா மட்டனா பிரியாணியா அல்லது நண்டா எறாவான்னு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதனாலதே உங்களுக்கு இன்றைக்கி லீவுனால சிக்கன் செய்யலான்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. சிக்கன் 65க்கு நான் வந்து மசாலா போட்டு பரட்டி வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா தான் ஒரு பாக்கெட் அப்படியே கொட்டியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டா உப்பு. ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கிறோங்க. மசாலாவில் நல்லா கொட்டி நல்லா சிக்கனோட நல்லா மேரினேட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குருவோம். பிசைஞ்சு விட்டு இது நல்லா ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு செஞ்சோம்னா சிக்கன் பொரிக்கையில் வந்து இந்த எண்ணெயில் சிக்கன் ஒட்டவே செய்யாது, நல்லா ஸ்கிரிப்பியாக வரும். இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதேமாதிரி நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சிக்கனே சாப்பிட மாட்டேன். சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் சிக்கனே சாப்பிட்றதில்ல. ஏன்னா என் பையன் பிறந்து கூட சிக்கன் சாப்பிடல. அவனோட பிறந்தநாள் ஃபஸ்ட்டு பிறந்தநாள் ரொம்ப கிராண்டாக கொண்டாடி சிக்கன் பிரியாணி போடையில் கூட நைட் ஆனால் பழைய சாதமே சாப்பிட்டேன். ஏன்னா அப்போ கூட சாப்பிடல. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரி திட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் சேர்த்தாச்சு. இப்போ அந்த டேஸ்ட்டு பிடிச்சி இப்போ நானும் பசங்களோடு சேர்ந்து பசங்களுக்கு லீவ்னாவே உடனே சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சிக்கன் பொரிச்சுறது, இல்லை சிக்கன் கிரேவி இப்படி செஞ்சு ரசம் வச்சு சாப்பிட்றது. இது மாதிரி யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இப்படி சாப்பிட்றீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி சின்ன வயசில் சாப்பிடாத உணவு இந்த வயசில் இப்போ சாப்பிட்றீங்கன்னு என்ன உணவுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா சிக்கனை வந்து அப்படியே ஒன்றா போட்டு எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. நல்லா ஸ்கிரிப்பியாக வந்துருச்சு. வாங்க அனைவரும் சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமது சேனல் குக்கிங் லெஜெண்டை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.